திருச்சிற்றம்பலம். சிவசிவ. அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 48 அம்மையின் நகைச்சுவையை சுவைத்தனாம். இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 49 மீண்டும் அம்மையின் கற்பனை வளத்தை கண்டு மகிழ இருக்கிறோம். பாடலை கேளுங்கள். அராவி வளைத்தனைய அம்குளவி திங்கள் விராவு கதிர் விரிய ஓடி விராவுதலால் பொன்னோடு வெள்ளிப்புரி புரிந்தாற் போலவே தன்னோடு ஒப்பான் சடை. இந்த பாட்டில் கடைசி அடியில் வரும் கடைசி சொல் சடை. அந்த சடைதான் காரைக்கால் அம்மையின் கற்பனை களம். அந்த சடை சிவந்த செஞ்சடை. இறைவனுக்கு செஞ்சடையப்பன் என்ற திருநாமம் உண்டு. திருப்பனந்தாள் தல இறைவனுக்கு அருணஜடேஸ்வரர், அதாவது செஞ்சடையப்பன் என்பது திருநாமம். அந்த செஞ்சடை காட்டிலே காரைக்கால் அம்மையார் பிறை சந்திரனை பார்க்கிறார். அது முழுமையடையாத நிலவல்லவா, அது குளவி நிலா, பிள்ளை நிலா. அந்த பிறை சந்திரன் அம்மையாருக்கு எப்படி காட்சி தருகிறதாம் என்றால், ஒரு வெள்ளித்துண்டை அராவி வளைத்து வைத்ததைப் போல உள்ளதாம். இப்படி சொல்லும்போது அப்பர் பெருமானின் வாக்கும் நம் நினைவுக்கு வரும். விரிசடை மேல் வெள்ளித்தகடன வெண்பிறை சூடி என்பார். அப்பர் பிரானுக்கும் பிறையானது வெள்ளித்தகடன ஜொலிக்கிறதாம். இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, வைஸ் பீப்புள் திங்க் அலைக் என்று. அந்த பழமொழிக்கேற்ப இந்த இரண்டு அருளாளர்களுக்கும் பிறை நிலா வெள்ளித்துண்டு போல காட்சியளிக்கிறதாம். நம் காரைக்கால் அம்மையார் பார்த்த பிறை நிலவினிலே பொருந்திய கதிரானது இப்போது பறந்து ஓடி எங்கும் நிரவி செஞ்சடை ஊடே சென்று பரவி நிற்கிறதாம். இந்த காட்சியை கண்ட காரைக்கால் அம்மையாருக்கு மனதிலே ஒரு கற்பனை தோன்றுகிறது. எதை இந்த கதிருக்கு ஊமிக்கலாம் என சிந்திக்கிறார். இறைவனது செம்பட்டை கேசத்திடையே விராவி காணப்படும் வெண்கதிர்களை நரைமயிர் கலந்த காட்சி எனலாமா? சேச்ச, இறைவன் மூவாசாவா பேராளன். அவன் குலகன் அல்லவா, அழகன். மனிதர்களுக்குத்தான் நரை, திரை, மூப்பு, இறப்பு எல்லாம். ஆதியும் அந்தமும் எல்லா இறைவனுக்கு இந்த தளர்ச்சி இல்லை. எனவே அவனிடம் நரை உண்டாக நியாயமில்லை. அப்படி சொன்னால் அது சிவ அபராதமாகிவிடுமல்லவா என அம்மை பயப்படுகிறார். இப்போ சிந்திக்கிறார். திருமுடியிலே உள்ள சடை செம்பன்னை போல தோன்றுகிறது. ஏற்கனவே அம்மை இந்த சடையை ஞான்ற குளர்ச்சடைகள் போல் பொன்வரை போல மின்னுவன என தன் பாடல் 24 சொல்லியிருப்பார். ஞான்ற குளர்ச்சடைகள் பொன்வரை போல மின்னுவன என. ஆக சடையின் புரிகளை பொன்புரிகளாக உமைப்பது பொருத்தம்தானே. சடையின் இடையிடையே விரவி இருக்கக்கூடிய இந்த நிலாக்கதிருக்கு எதை ஓமையாகச் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்பது அவர் சிந்தனை. அதற்கு பொன்னோடு இணைந்த ஒன்றை சொன்னால் பொருத்தமாக இருக்குமே என நினைத்தவர் நிலாக்கதிரை வெள்ளிப்புரிக்கு ஊமையாக கருதுகிறார். ஆக இறைவனுடைய செஞ்சடையானது பொன் கம்பியுடன் வெள்ளிக்கம்பியை திருத்திவிட்டார் போல இருக்கிறதாம். இங்கு இந்த சடையை சொல்லும்போது தன்னோடு ஒப்பான் சடை என்கிறார். இறைவனது சடையையும் மற்ற அங்கங்களிலே உள்ள உறுப்புகளையும் அணிகலன்களையும் நாம் ஏதேனும் ஊமை சொல்லலாம். ஆனால் அவனுக்கு ஊமை சொல்ல முடியுமா? வள்ளுவப் பெருமானே சொல்லியிருக்கிறாரே, தனக்கு ஊமை இல்லாதான் என்று. எனவே அவனுக்கு யாரும் ஒப்பாக சொல்ல முடியாது. மாணிக்கவாசகப் பெருமானும் தன் அதிசய பத்திலே பாடியிருப்பார். வைப்புமாடென்றும் மாணிக்கத் தொழியென்றும் மனத்தேடை உருகாதே, ஒப்பிலாதன ஓமனில் இறந்தன ஒன்மலர் திருப்பாதம். ஆம், அவனுக்கு யாரையும் ஒப்பு சொல்ல முடியாது. அப்பர் பெருமான் சொல்வது போல அவன் ஒப்புடைய நல்லன். அவனுக்கு ஒப்பு அவனேதான். நம்முடைய திருமூலரும் தன்னுடைய திருமந்திரத்திலே சொல்லியிருப்பார். சிவனோடு ஒக்கம் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாரும் இல்லை என்று சொல்லியிருப்பார். ஆக அவனுக்கு ஒத்த பொருள் என எதையும் சொல்ல முடியாது. ஊமப்பொருள் ஊமேய பொருளை விட சிறப்புடையதாக இருக்க வேண்டும் என்பது இலக்கணம். அப்படி இருக்க இறைவனாகிய ஊமேய பொருளுக்கு சிறப்புடைய ஊமப்பொருள் இல்லை அல்லவா? அதனால்தான் தன் பாடலின் கடைசி வரியிலே சொல்லுகிறார்,
தன்னோடு ஒப்பான் சடை, அவன் தனக்கு மட்டும்தான் ஒப்புடையவன் எனச் சொல்லி இந்த அழகிய பாடலை முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.